பிஏசிஎல்ல பணம் போட்டிருக்கிறீங்க. இந்த பணத்தை திருப்பி தர்றாங்க. இதுக்கு நாம் என்ன பண்ணணும்? நம்மக்கிட்ட என்ன வேணும்? பிஏசிஎல்ல பணம் போட்டிருந்தா உங்கள்கிட்ட பிஏசிஎல் ரிஜிஸ்ட்ரேஷன் பாண்டு இருக்கும். அது இருந்தால் அதை வச்சு நீங்கள் விண்ணப்பிக்கலாம். இல்லை பிஎஸ்சியில் நீங்கள் டெபாசிட் பண்ணியிருந்தாலும் அந்த டெபாசிட் ரெசிப்ட் இருக்கும். அதை வச்சும் பிஎஸ்சிஎலுக்கு நீங்கள் அப்ளை பண்ணலாம். பிஎஸ்சியில் பணம் கட்டியிருந்தால் ரெசிப்ட் இருக்கும். ஆக பிஎஸ்சியில் சம்பந்தமாக ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பர் இருக்கிற மாதிரி ஏதாவது ஆதாரங்கள் உங்களிடம் இருந்தால் நீங்கள் பிஎஸ்சிஎல் ரீஃபண்டுக்கு அப்ளை பண்ணலாம். பிஎஸ்சிஎல்லில் பணம் போட்டவங்க உங்கள் குடும்பத்தில், உங்கள் வீதியில், உங்கள் ஊரில் ஆக பிஎஸ்சிஎல் சம்பந்தமாக உங்கள் உறவினர், சுற்றத்தார், ஃப்ரெண்டு, நண்பர்கள் யாராவது ஏதாவது ஒரு வகையில் பிஎஸ்சிஎல்லுக்கு லிங்க் இருக்கும். அவங்களுக்கு உதவியாகவும் நீங்கள் இதை பற்றி சொல்லலாம். பிஎஸ்சிஎல்லில் பாண்டு இருந்தாலும், வேறு பிஎஸ்சிஎல்னுடைய பாண்டு நம்பர் இருந்தாலும், ஜெராக்ஸ் இருந்தாலும், எது இருந்தாலும் நீங்கள் அப்ளை பண்ணலாம். பிஎஸ்சிஎல் இந்தியா லிமிட்டடில் உங்களுக்கு ஒரு சர்டிஃபிகேட் கொடுத்துருப்பாங்க. அந்த சர்டிஃபிகேட்டில் ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பர் அண்ட் டேட் ஆஃப் கமென்ஸ்மெண்ட்டுன்னு இருக்கும். அது முதல்ல இருக்கிறது U-247, 180, 609 இருக்குது. இதுதான் பிஎஸ்சிஎல்லுடைய ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பர். இந்த நம்பர் இருந்தால் உங்களுடைய ஃபோன் நம்பர், மொபைல் நம்பர் இருந்தால் போதும், ஃபஸ்ட்டு ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணிடலாம். உங்களுடைய மொபைல் நம்பர் எது இருந்தாலும் பிஎஸ்சிஎல் போட்டப்போ இருக்கிற நம்பரே வேணும்னு இல்லை, இப்போ இருக்கிற நம்பரையும் யூஸ் பண்ணிக்கலாம். அதனால் இப்போ இருக்கிற மொபைல் நம்பரை வச்சு, இந்த பிஎஸ்சிஎல் நம்பரை வச்சு நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ணிக்கலாம். பிஎஸ்சிஎல் ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பர் இருக்குது, உங்கள் மொபைல் நம்பர் இருக்குது. அப்புறம் என்ன, நீங்கள் ரிஜிஸ்ட்ரேஷன் ஆரம்பிச்சிட வேண்டியது தானே. www.sebipsclrefund.co.in அப்படிங்கிற வெப்சைட்டுக்கு போய் நீங்கள் ஆன் பண்ணினீங்கன்னா ரிஜிஸ்ட்ரேஷனுங்கிற கிளிக் பண்ணி உங்களுடைய பிஎஸ்சிஎல் ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பரையும் உங்கள் மொபைல் நம்பரையும் வச்சு நீங்கள் புதுசாக பிஎஸ்சிஎல் ரீஃபண்டுக்கான ரிஜிஸ்ட்ரேஷனை செஞ்சுக்கலாம். பிஎஸ்சிஎல் ரிஜிஸ்ட்ரேஷன் செய்யும் பொழுது உங்களுக்கு ஒரு ஓடிபி வரும். அந்த ஓடிபி இன்செர்ட் பண்ணி நீங்கள் உங்களுக்கு ஒரு பாஸ்வேர்டை க்ரியேட் பண்ணி இதன் மூலமாக நீங்கள் பிஎஸ்சிஎல் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணிடலாம். உங்களுக்கு ரிஜிஸ்ட்ரேஷன் சக்ஸஸ்ஃபுல்னு வந்துடும். இதை வச்சுட்டு மேற்கொண்டு நீங்கள் அடுத்த ஸ்டெப்புக்கு போகலாம். Investors are advised to refer to the updated FAQs before submitting their PSCL claim applications அப்படின்னு முதல்ல கொடுத்துருக்காங்க. 32 கேள்வி பதில் கொடுத்துருக்காங்க. அதையும் நீங்கள் வேணால் படித்து பார்த்துக்கலாம். அதை நான் ஏற்கனவே என்னுடைய முந்தைய வீடியோக்களில் அதை தமிழாக்கம் பண்ணி உங்களுக்கு கொடுத்துருக்கேன். அதையும் படிச்சுக்கலாம். அப்புறமா இது சம்பந்தமாக வீடியோவும் போட்டிருக்காங்க. ஸ்டெப் பை ஸ்டெப் ப்ராசஸ் அப்படின்னு சொல்லி ஹிந்தியிலையும் இங்கிலீஷ்லேயும் ரெசிப்ட் ஆஃப் கிளைம் அப்ளிகேஷன் ஆஃப் தி இன்வெஸ்டர்ஸ் ஆஃப் பிஎஸ்சிஎல் லிமிடெட் ஸ்டெப் பை ஸ்டெப் ரீஃபண்ட் அப்ளிகேஷன் ப்ராசஸ் த்ரூ ஆன்லைன் போர்ட்டல் அப்படின்னு சொல்லி அதுவும் கொடுத்துருக்காங்க. அந்த வீடியோவையும் நீங்கள் பார்த்துக்கலாம். கிளாரிட்டிக்காக இது ரெண்டையுமே பார்த்துட்டு நீங்கள் மேற்கொண்டு ரிஜிஸ்ட்ரேஷன் முடிஞ்ச பின்னால் அடுத்த ஸ்டெப்புக்கு முயற்சி பண்ணலாம். சரி, ரிஜிஸ்டர் பண்ணி முடித்தாச்சு. அடுத்து அப்லோடு பண்ணுறதுக்கு என்ன பண்ணணும்? நீங்கள் முதல்ல உங்கள் ஃபோட்டோ, பேன் கார்டு, பிஎஸ்சிஎல் ரெசிப்ட்டு, பிஎஸ்சிஎல் பாண்டு, பேங்க் டீட்டெயில்ஸ் இதையெல்லாம்
ஸ்கேன் பண்ணி ரெடியாக வச்சுக்கோங்க. வச்ச பின்னால் பிஎஸ்சிஎல் ரீஃபண்ட் வெப்சைட்டுக்கு போய் லாகின் கொடுங்க. லாகின் கொடுக்கறதுக்கு உங்களுக்கு தேவையானது பிஎஸ்சிஎல் ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பரும் உங்கள் பாஸ்வேர்டும் கொடுத்தா போதும், லாகின் பண்ணிக்கலாம். அதற்கு பின்னால் 4 ஸ்டெப் இருக்குங்க. ஃபஸ்ட்டு ஸ்டெப்பில் பர்சனல் டீட்டெயில்ஸு, 2வது ஸ்டெப்பில் பேன் கார்டு இது மாதிரி இருக்கிறது, 3வது நீங்கள் டாக்குமெண்ட் அப்லோட் பண்ணணும், ஃபோட்டோ, பேன் கார்டு, பாஸ்புக்கு. இதை 3வது ஸ்டெப்பில் அப்லோட் பண்ணணும். 4வது ஸ்டெப்பில் பிஎஸ்சிஎல்லுடைய சர்டிஃபிகேட்டும் ரெசிப்டையும் அப்லோட் பண்ணணும். இதெல்லாம் முடித்த பின்னால் நீங்கள் ப்ரிவியூ அண்ட் சப்மிட்னு இருக்கும். ப்ரிவியூ கொடுத்தீங்கன்னா நீங்கள் இதுவரையில் என்னென்ன அப்லோட் பண்ணியிருக்கீங்கன்னு தெரியும். அதுக்கு பின்னால் சப்மிட் கொடுத்தீங்கன்னா சப்மிட் ஆகி உங்களுக்கு அக்னாலஜ்மெண்ட் ரெசிப்ட் நம்பர் ARN கிடைக்கும். இதை உங்கள் மொபைலுக்கும் அனுப்புவாங்க, வெப்சைட்லேயும் வரும். பிஎஸ்சிஎல் சர்டிஃபிகேட்டில் உள்ள பெயரும் பேன் கார்டில் உள்ள பெயரும் மாறியிருந்தாலும் பேன் கார்டில் பெயர் மாற்றம் செய்ய வேண்டியதில்லை. பேன் கார்டில் உள்ள பெயரையே பயன்படுத்தலாம் என்று செவி கமிட்டி கூறியுள்ளது. புதிதாக பேன் கார்டு வாங்குபவர்கள் பேன் வாங்கினால் 1 வாரத்தில் கிடைக்கும். தபால் மூலம் வாங்கினால் 15 நாட்களில் வீடு சென்று சேரும். எனவே பேன் கார்டு இல்லாதவர்கள் விரைவில் வாங்கி வைத்துக்கொண்டு பிஎஸ்சிஎல் அப்ளிகேஷனை பூர்த்தி செய்து ஏப்ரல் 30, 2019க்குள் அனுப்ப முயற்சி செய்ய வேண்டுமாய் கேட்டுக்கொள்கிறோம். பிஎஸ்சிஎல் ரீஃபண்ட் விண்ணப்பதாரர்கள் செக் இல்லை, எனக்கு பேங்க் வெரிஃபிகேஷன் லெட்டர் கொடுக்க மாட்டேங்கிறாங்க, இது மாதிரி பிரச்சனைகளுக்கு செபி கமிட்டி ஒரு முடிவு வச்சுருக்குது. இப்போது நீங்கள் உங்களுடைய வங்கி கணக்கு பாஸ்புக் இருந்தால் போதும், அதனுடைய முதல் பக்கத்தை ஸ்கேன் செய்து பதிவேற்றினால் போதும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதனால் நீங்கள் வங்கி கணக்குக்காக பேங்க் அக்கௌண்ட் டீட்டெயில்ஸுக்காக வேறு எங்கே அலைய வேண்டியதில்லை, உங்கள் பாஸ்புக்கே போதும் அப்படின்னு சொல்லி செபி கமிட்டி அறிவிச்சிருக்காங்க. பேங்க் பாஸ்புக்கின் முதல் பக்கத்திலேயே வங்கியின் பெயர், உங்களுடைய அக்கௌண்ட் நம்பர், ஐஎஃப்எஸ்சி வங்கியினுடைய ஐஎஃப்எஸ்சி கோட் எல்லாம் இருக்கிறதுனால அதுவே வங்கி கணக்கினுடைய முதல் பக்கமே போதும் என்று செபி கமிட்டி அறிவித்தது. பிஎஸ்சிஎல் விண்ணப்பத்தில் ஃபஸ்ட்டு ஸ்டெப்பில் பர்சனல் டீட்டெயில்ஸ், நேம் ஆஸ் பர் பிஎஸ்சிஎல் சர்டிஃபிகேட், claimant name as per PAN, claimant PAN number, total number of PSCL receipts, total claim amount, whether land allotted by PSCL, yes or no. Second step bank details, உங்கள் பேர், உங்களுடைய பேங்க் பேர், உங்கள் பேங்க் அக்கௌண்ட் நம்பரு, உங்கள் பேங்க்கினுடைய ஐஎஃப்எஸ்சி கோட், இதையெல்லாம் நீங்கள் ஃபில்லப் பண்ணணும். 3வது ஸ்டெப்பில் ஃபோட்டோ, பேன் கார்டு, பேங்க் டீட்டெயில்ஸ் இதை ஸ்கேன் பண்ணி அப்லோட் பண்ணணும். எவ்வளோ தானுங்க. இதை ஸ்கேன் பண்ணுறதுக்கு ஆண்ட்ராய்டாக இருந்தால் கேன்ஸ் ஸ்கேனரை யூஸ் பண்ணலாம். வேறு 2-3 ஆப்பும் இருக்குது. உங்களுக்கு எது பிடித்ததோ அதை ஆப்பை டவுன்லோட் பண்ணி அப்லோட் பண்ணிக்கோங்க. 4வது ஸ்டெப்பில் பிஎஸ்சிஎல் பாண்டையும் பிஎஸ்சிஎல் ரெசிப்டையும் அப்லோட் பண்ணணும். பிஎஸ்சிஎல் ரசீது நம்பர் என்ற இடத்தில் F100 6144 இதுபோல் ஒவ்வொரு ரசீதையும் ரைட் சைடில் மேலே Fன்னு போட்டு இருக்குது. இந்த ரெசிப்ட் நம்பர் தான் நீங்கள் எழுதணும். உங்களுக்கு பிஎஸ்சிஎல்லில் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணும்போது
திஸ் பிஎஸ்சிஎல் நம்பர் டஸ் நாட் எக்ஸிஸ்ட் as per அவர் ரெக்கார்ட்ஸ் அப்படின்னு வந்ததுன்னா நீங்கள் ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து உங்களுடைய பிஎஸ்சிஎல் நம்பரையும் கொடுத்து நோடல் ஆபீசர் psel@sebi.gov.in அப்படிங்கிற இமெயிலுக்கு எழுதுனீங்கன்னா உங்களை ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணிடுறாங்க. இது மாதிரி எந்த ப்ராப்ளம் வந்தாலும் நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ணும்போது லாகின் பண்ணும்போது எந்த விதமான அப்லோடிங் ப்ராப்ளம்ஸ் எது வந்தாலும் நீங்கள் மேற்கண்ட இமெயிலுக்கு எழுதி அதை சால்வ் செய்து கொள்ளலாம். அந்த ப்ராப்ளத்தை உங்களுக்கு சால்வ் பண்ணிடுவாங்க. நீங்கள் ஒரு வாரம் கழித்து நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ணனாலும் லாகின் பண்ணாலும் எது வேணாலும் செய்யலாம். நீங்கள் பிஎஸ்சியில் அப்ளிகேஷன் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணி ஸ்கேன் பண்ணி அப்லோட் பண்ணி முடித்த பின்னால் எப்போ வேணாலும் திரும்ப ஒரு வாரம் கழிச்சோ ஒரு மாதம் கழிச்சோ 2 மாதம் கழிச்சோ நீங்கள் போய் பிஎஸ்சியில் ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பரையும் பாஸ்வேர்டையும் கொடுத்தீங்கன்னா ஃபஸ்ட்டு பேஜில் பர்சனல் டீட்டெயில்ஸ்னு வரும். அதில் ரெஃபரன்ஸ் நம்பர்னு போட்டு ஏஆர்என் நம்பர் பச்சை கலரில் வரும். அப்புறம் நீங்கள் ஃபில் பண்ண பர்சனல் டீட்டெயில்ஸு வரும். செகண்ட் ஸ்டெப்பில் நீங்கள் உங்கள் பேங்க்கை பற்றி உங்களுடைய அக்கௌண்ட்டை பற்றி உங்கள் அக்கௌண்ட் நம்பர் ஐஎஃப்எஸ்சி கோடு உங்கள் பேங்க் பேர் இதையெல்லாம் நீங்கள் ஏற்கனவே கொடுத்தது என்னங்கிறது அதனுடைய விவரம் பூரா செகண்ட் ஸ்டெப்பில் வரும். அதை நீங்கள் பார்க்கலாம். 4வது ஸ்டெப்பில் நீங்கள் ஸ்கேன் செஞ்சு அப்லோடு செஞ்ச ரிஜிஸ்ட்ரேஷன் சர்டிஃபிகேட் ரெசிப்ட்டுக எல்லாம் அதனுடைய நம்பர்கள் பூரா வரும். பிஎஸ்சிஎல் ரிஜிஸ்ட்ரேஷன் வித் ஃபஸ்ட் சர்டிஃபிகேட்டு உங்களுக்கு க்ரீன் கலரில் காமிக்கும். ஜி கௌசல்யா அப்படிங்கிறவங்க உங்களுடைய எக்ஸ்ப்ளனேஷன் நல்லா இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. நன்றி கௌசல்யா. உங்களுடைய போன்ற ஆக்கப்பூர்வமான விமர்சனங்கள் எங்களை ஆக்கவும் ஊக்கவும் செய்கின்றன. பாலகுமார் அவருங்க பணம் வருமானு கேட்டிருக்காங்க. பாலகுமார் கவலைப்படாதீங்க, கண்டிப்பாக பணம் வரும். உங்கள் பணம் உங்கள் பேங்க்கில் போட்டுருவாங்க. அதனால் கவலைப்படாதீங்க, கண்டிப்பாக உங்கள் பணம் கண்டிப்பாக வரும். எல்லாத்துக்கும் பிஎஸ்சிஎல் முதலீட்டாளர்கள் அனைவருக்கும் பணம் கிடைக்கும். தைரியமாக இருங்கள். ஆரஞ்சு நெட் கஃபேலிருந்து எங்கிட்ட பாண்டு இருக்குதுங்க, ரெசிப்ட்டு இருக்குது. ஆனால் பாண்டை வச்சு நான் அப்லோடு பண்ணி எல்லாம் ஃபைனல் கொடுத்துட்டேன். ஆனால் ரெசிப்ட்டு மறுபடியும் பண்ண முடியுமா, அப்லோடு பண்ண முடியுமான்னு கேட்குறாரு. ஆரஞ்சு நெட் கஃபேக்கு நான் சொல்கிறது என்னென்னா, உங்களுக்கு மறுபடியும் ரெசிப்டை அப்லோடு பண்ண முடியாது. ஏற்கனவே நீங்கள் பாண்டு ரெஜிஸ்ட்ரேஷன் பாண்டை கொடுத்துருக்கீங்க. ரிஜிஸ்ட்ரேஷன் பாண்டுலேயே அவங்கக்கிட்ட இருக்கிற டேட்டா பேஸ், கமிட்டிக்கிட்ட இருக்கிற டேட்டா பேஸில் உங்களுடைய பணம் கட்டின விவரமெல்லாம் இருக்கும். அதனால் உங்களுடைய கட்டின பணம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதனால் கவலைப்படாமல் இருங்க. சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். எங்களுடைய சேனலை அப்டேட்ஸை உடனடியாக தெரிந்து கொள்ள பெல் பட்டனையும் உடன் அமர்த்துங்கள். இந்த வீடியோவில் பிஏசிஎல் முதலீட்டாளர்களின் பணம் திரும்ப பெறுவதற்கான பல வழிமுறைகள், நீங்கள் அப்லோட் செய்து ஸ்கேன் செய்த பின்னால் உங்களுடைய ஸ்டேட்டஸை எப்பொழுது வேண்டுமானாலும் பார்த்து கொள்ளலாம். எனவே இந்த வீடியோ பிடித்திருந்தால் மற்ற பிஎஸ்சிஎல் முதலீட்டாளர்களுக்கும் ஷேர் செய்யுங்கள். நன்றி, வணக்கம்.